இவங்க ராஜ்யத்தை தரித்து சிங்காசனத்துல உட்கார்ந்ததுனால அவங்க தேவனுடைய மகத்துவமான உன்னதமான பரலோகத்துக்கு டெய்லி போயிட்டு வரனால அவங்களுக்கு தேவ பிரசனம் ஒன்றும் தெரியாது. என்ன என்ன பாத்துல பெருசுல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. ஆனா நம்ம அப்படி இருக்க வேணாம். ஏமே தேவ பிரசனம் சந்தோஷமா சந்தோஷமா கையில மகத்துவமான ஆவியானவர் அப்படி நடத்தினார் ஜனங்களை. நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஒரு சின்ன கதை இருக்கு ஒண்ணு பாருங்க. கொஞ்சத்துல வாசிக்க போகிறோம். இந்த சத்தம் கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கு நம்மளுக்கு. என்ன சத்தம்? நம்ம சொன்னேன் பார்வோனுடைய சேனைகள் போல சத்தம் இன்னைக்கு உலகத்துல அங்கங்க கேட்டு கொண்டு. மெக்சிகோ தானே? மெக்சிகோ எங்க இருக்கு? மெக்சிகோ தானே? பிளைட்ல போனீங்கன்னா நேரம் சிங்கப்பூர்ல நேரம் மெக்சிகோக்கு போனோம்னா 22 ஹவர்ஸ். எத்தனை ஹவர்ஸ்? 22 ஹவர்ஸ் கிட்டயா? ஃப்ளைட்லயே 22 ஹவர்ஸ். இன்னும் எதுல அது கூட வேகமா சீக்கிரமா போனோம்னா வேற வழி இல்லை, எங்கேயும் இல்லை. இதுக்கு மேல நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு ரயில கடலுக்கு கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளைட்லயே ஏர்பாஸ் A30 அதான் சிங்கப்பூர் உலகத்திலேயே பெரிய ஃப்ளைட். அதுதான் உலகத்துல. அதுலயே 22 ஹவர் உள்ளுக்கு உட்காந்து ஒரு நாளையே கழிக்கணும். எங்க ஃப்ளைட்ல மெக்சிகோக்கு போறது. அது அவ்வளவு தூரத்துல இருக்கு. எங்க நம்மள அதான் கொஞ்சமா லைட்டா கேட்டுட்டு இருக்கு. பார்வனோட சத்தம் லைட்டா கேட்டுட்டு இருக்கு. கவனமா கேளுங்க. பார்வனோட சத்தம் லைட்டா கேட்டு போட்டு பார்வனோட சத்தம் பயங்கரமா வந்து முன்னு கிட்ட நெருங்குற வேலையில கூட ஆளு தனங்கிட்ட பேசல. என்ன செஞ்சாரு? நெருப்ப அனுப்பி இவங்களை ரிப்பார்ட்னாரு. அவ்வளவுதான். என்கிட்ட பேசினாரா? பேசல. பயங்கர குழப்பம், பயங்கர குழப்பம். ஓ ஆ ஊ பேச்சு புட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஓடிட்டாங்க. அப்படி ஓடுறாங்க. கடற்கரை ஓடுறாங்க. தன்னை காப்பாற்றி கொண்டு ஓடுறாங்க. ஓடிட்டு பார்த்தா இப்படி ஓடிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்காங்க. வெளிச்சமா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா நெருப்பு தக்க 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 எரிஞ்சு கொண்டு இருக்கு. பெரிய மேகஸ்தம்பமாக. அப்ப பார்வனோட சேனை நின்றுட்டாங்க. அப்பதான் ஓட என்ன செஞ்சாங்க? கர்த்தர் என்னமோ செய்யறாரு. பார்க்கணும் நம்ம ஏதாவது அப்படியே வெளிச்சமா பார்த்தாதான் ஏதாவது பார்த்தாதான் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் என்னமோ செய்யறாரு. அப்ப நம்ம நிப்போம் அப்படின்னு நின்னாங்க. அப்பதான் சத்தம் நடந்துச்சு. கர்த்தர் என்னமோ செய்யறாரு. ஆனாலும் பார்வோன் சேனை எங்கதான் நிக்குது. அப்படியே நிக்குது. வானத்துக்கு பூமிக்கும் பெரிய நெருப்பு அவங்கள இருந்து வர முடியாத படிக்கு அப்படியே தடுத்து வச்சு நின்றுட்டு இருக்குது. இவங்களுக்கு பயங்கரமான குழப்பம். சத்தமா குழப்பமா இருந்த சில பேர் ஓட்டம் பிடித்து சில பேர் ஜாம்பா கட்டுறாங்க. சில பேர் அங்கிருந்து எடுத்து வந்து மாடு குதிரை எல்லாம் என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. சில குட்டி குதிரை சொல்றேன். குட்டி மாடுலாம் கொண்டாந்தாங்க. கொண்டா இல்லையா? நகை ஆனால் என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. ஏன்னா இது போயிருமே நகை போயிருமே கட்டுறாங்க. ஏன்னா ஓடுனா எப்படியாச்சும் பெலஸ்தீன் சொல்லியோ அங்கே மீதியான தேசத்தை இப்போ குறைச்சிக்கலாமே அப்படி சொல்லி கட்டிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் முடியாது. எல்லாத்தையும் கடலை போட்டு சுற்றி வச்சிருக்காரு. ஒன்றும் எங்கேயும் ஓட முடியாது. நல்ல கடத்தை கரெக்டான இடத்துல படுத்து விட்டுருக்காரு. நீ எங்கேயும் ஓட முடியாது. படிக்க கரெக்டான இடத்துல விட்டுறாரு. விட்டுட்டு ஒரு நெருப்பை பார்த்தோன்னு ஜனங்களுக்கு அப்படியே எல்லாம் செஞ்சா போயிட்டாங்க. அமைதியா இருக்காரு. கர்த்தர் என்னமோ செய்யறாரு. நம்மளும் அப்படிதான். அவங்கள பத்தி ஜோனோட பேசுறாரு. இல்ல நம்மளை பத்தி தான் பேசுறாரு. நம்மளும் கர்த்தர் ஏதாவது செஞ்சாதான் என்ன செய்வான்? இல்ல கர்த்தர் ஏதாவது செய்யணும். கண்ணு முழுக்கு கர்த்தர் அப்படியே சொல்லி காமிக்கணும். ஒரு பாஸ்டர் வந்து அப்படி ஜோம் பண்ணுவாரு. 10 பட்டு புத்த முடிஞ்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது பார்க்கணும். ஆண்டுக்கு வந்துட்டாரு. தேவ பிரசன்னம் வந்துச்சு. பாட்டி படிட்டே இருப்பாங்க, சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு பிசாசுல ஆவியில் அப்படி சுத்தி ஒரு பொம்பளை கீழே தொப்பில் விழுவோம். ஆண்டு வந்துட்டாரு. இல்ல கர்த்தருடைய பேச போறாங்க அப்படின்னு உட்காந்துருக்கு. நம்ம பேர் குறவே இல்லைன்னா இப்படிதான் போடுவாங்களா? கடைசி கால தீர்க்க தரிசன கருத்தரங்கம். பைபிள்லாம் யோவானுக்கு ஆண்டு கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்டு தான் கொடுத்தாரு. யோவான் தானியேல் கருத்தரங்கத்துக்கு போயிட்டு வந்தாங்க. கடைசி கால தீர்க்க தரிசன கருத்தரங்கு எங்கே எப்பொழுது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. end time prophetic seminar. end time தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். என்ன டைம் இப்ப? எல்லாம் எல்லாத்துக்கும் வேக ஆரம்பிச்சிருச்சு. கீழே என்ன ஆரம்பிச்சிருச்சு? கீழே எல்லாத்துக்கும் வேக ஆரம்பிச்சிருச்சு. கீழே சூடு வேக ஆரம்பிச்சோன்னு இது end time தெரியுது. இல்லைன்னா போட மாட்டாங்களே. end time prophetic seminar. அங்க போனீங்கன்னா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னா
நானும் போவேன். இதுக்கு அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னா எப்படி தீர்க்க தரிசனம் பேசுவது. இப்ப இந்த பாஸ்டர் நல்லவர் தான், இந்த பாஸ்டர் நல்ல தீர்க்க தரிசனம் பேசுற நல்லவர் தான். அவரை கொண்டாந்து என் டைம் ப்ராப்பர்ட்டி செமினார் நடத்தி வச்சுக்க நம்ம நடத்தி வச்சுக்க மாட்டீங்களா? நம்ம தான் என்ன செய்யணும்? முதல்ல சிங்கப்பூர்ல இருந்து ஆமோஸ் ஜெயரத்னம் வந்து என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனமா பேச போகிறார். ஏன்னா இந்தோனேசியால போய் இவரே இந்தோனேசியால போய் 4 அதிபர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? தீர்க்க தரிசனம் உடைச்சிருக்காரு. ஏன் சிங்கப்பூர்லயோ மலேசியால அதிபர்கள் கிடையாதா? இல்ல நான் கேட்கறது தெரியாம தான். சிங்கப்பூர்லயோ அல்லது மலேசியாலயோ அதிபர்கள் கிடையாதா? இருக்காங்க தானே? சிங்கப்பூர்ல நீங்க மலேசியா பத்தி கேட்டீங்கன்னா அவருக்கு அவ்வளவு தெரியாது. அப்படியே மங்கின குதிரை கவனிச்சீங்களா? மங்கி போய் தெரியல. ஆனா நீங்க வந்து இந்தோனேசியாவை பத்தி கேட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப தெரியும். அப்ப குடும்பத்தோட என்ன செஞ்சிருக்கணும்? இந்தோனேசியாவுக்கு போயிருக்கணும். அப்படி எதுக்கு சிங்கப்பூர்ல மலேசியாவுக்கு போய் ஆடிட்டு இருக்காரு? எதுக்கு இந்த மாதிரியான எண்ட் டைம் ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி தான் வரும். ஆனா ப்ராஃபெட்டிக் என்பது தீர்க்க தரிசனம் என்பது 9 வரங்கள் இல்ல 1. ஆமென். 9 வரங்கள் ஆண்டு கொடுக்கிறார் இல்லையா? அதுல 1 தீர்க்க தரிசன வரம். என்ன பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்றால் நீங்கள் எந்த வருடத்திலும் எந்த நேரத்திலும் செயல்படுவீங்க. இதுதான் ஸ்பெஷல் வரம் நம்மளுக்கு.